ஏன்பா வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு வந்து காலகாலத்துல சாப்பிடுவதில்லையா? இந்த சாப்பாட்டுக்கு தானே வேலையே செய்யறோம். அப்புறம் டைம்க்கு சாப்பிடலன்னா எப்படி? சரிம்மா, பேசிக்கிட்டே இருக்காத. பயங்கர பசி. முதல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறமா நீ சொல்றத காதுல வாங்கிக்கிறேன். அப்போது வீட்டின் வெளியே நாய் ஒன்று குரைக்கும் சத்தம் கேட்க, அம்மா, அது சாப்பாட்டை அப்படியே போட்டுவிட்டு கையை கூட கழுவாமல் எழுந்து ஓடினான். பின்னாலேயே அவனது அம்மா பார்வதியும் ஓடி வந்தாள். தெருவில் நின்று சுற்றுமுற்றும் தேடினான். நாய் குரைக்கும் சத்தம் கேட்டதை தவிர நாய் எதுவும் தெரியவில்லை. என்னப்பா நீ, இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் நீ அந்த நாயவே நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எப்படிமா மறக்க முடியும்? என் உயிரை காப்பாத்துனது அந்த நாய். ஆனா ஒருவேளை சோறு கூட நான் அதுக்கு போடல. அதை நினைச்சாலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடுப்பா, நீ வேணும்னா பண்ணுன. பாவம் அந்த வாயில்ல ஜீவன். இந்நேரம் உயிரோடு இருக்கோ இல்லையோ. சரி, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம வா வா வந்து சாப்பிடு. அவன் மீண்டும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான். நினைவுகள் எங்கோ செல்ல சோறு தொண்டைக்குள் இறங்க மறுத்தது. ஏண்டா, உன் பேச்ச நான் கேட்டேன் பாரு. கொஞ்சோண்டு வடைய பிச்சு போடு, தின்னுட்டு போயிரும்னு சொன்னேன். இப்ப பாரு, அது என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. உனக்கே நல்லா தெரியும் எனக்கு நாயின்னா சுத்தமா ஆகாதுன்னு. இப்படி இது கூட என்னைய கோர்த்து விட்டுட்டியாடா. நான் என்னடா பண்ணேன்? சரி, வடை பண்ற உன் வாயே பார்த்துட்டு இருக்கேன்னு கொஞ்சம் பிச்சு போடு, தின்னுட்டு போயிரும்னு பார்த்தேன். ஆனா அது உன் காலையே சுத்தி சுத்தி வருது. ஒருவேளை உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருச்சோ என்னமோ. ஆமாண்டா, நாயி பேயி எல்லாம் நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுது. ஆனா நஞ்சு நவத்து போன பிகர் கூட நம்மள திரும்பி பார்க்க மாட்டேங்குதேடா. எப்படிடா திரும்பி பார்க்கும்? இப்படி காலங்காத்தால டீ கடையில உட்காந்து நல்லா 4 பஜ்ஜிய நியூஸ் பேப்பர்ல என்ன பிழிஞ்சு விட்டு ரவுண்டு கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தா எவன் தான் திரும்பி பாப்பா? இவனுங்களுக்கு வடை பஜ்ஜி சுட்டு போட்டே வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினைக்க மாட்டாங்களாடா. சரி சரி வா, வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு கிளம்ப வேணாமா? லேட் ஆகுது, வா போகலாம். அம்மா, வேலைக்கு லேட் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். அப்போதுதான் கவனித்தான், டீ கடையில் அவன் பின்னால் சுற்றி கொண்டிருந்த நாய் இப்போது அவன் வீட்டு வாசலில் படுத்திருந்தது. ஏய், நீ என்ன இங்க வந்து படுத்து கிடக்குற? போன போகுதே, பார்க்க பாவமா இருக்குன்னு டீ கடையில ஒரு வடை வாங்கி போட்டா தின்னுட்டு அப்படியே போவியா? வீடு வரைக்கும் வந்திருக்க. சி போ. என்னடா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா, இந்த நாய் டீ கடையில என் காலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. சரி போய் தொலையட்டும்னு ஒரு வடை வாங்கி போட்டேன். அதை தின்னுபிட்டு போகாம என் பின்னாடியே வீடு வரைக்கும் வந்திருக்கு. அதான் அடிச்சு துரத்துறேன். சரி சரி, அது போயிடும். நீ கிளம்பு, வேலைக்கு நேரம் ஆச்சு. மாலை வீடு திரும்பினான். அப்போது அவனது கண்ணில் முதலாவதாக பட்டது அந்த நாய் தான். காலையிலேயே உன்னை அடிச்சு துரத்துன, மறுபடியும் ஏன் இங்க வந்து தொலைகிற? சனியனே. அம்மா இங்க வா, காலையிலேயே உன்கிட்ட சொன்னேன்ல இந்த நாயை அடிச்சு துரத்துன்னு. அட போடா, நீ வேற. நானும் ஒரு 10 வாட்டி துரத்தி விட்டுருப்பேன். அது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. பாவம்டா அப்ராணி, அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருந்துட்டு போகட்டுமே. அம்மா, உனக்கே தெரியும் எனக்கு நாயினா சுத்தமா பிடிக்காதுன்னு. டேய், ஏதோ நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சொறி நாய் துரத்திருச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் நாயை பார்த்து பயந்துகிட்டு இருக்க. பயந்தாங்குள்ளி. பாவமா இருக்குடா, பேசாம ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும். அப்போ ஒன்று பண்ணு, அந்த நாயை கூப்பிட்டு நடு வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். ஏண்டா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சொல்லிட்டு போற? சரி சரி, அந்த நாயை துரத்தி விட்டுறேன். அம்மா துரத்தி விட்டும் அந்த நாய் போகவில்லை. மீண்டும் திரும்பி அதே இடத்தில் வந்து படுத்துக்கொண்டது. அன்று இரவு பயங்கரமான இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அம்மா ஜன்னல் வழியாக பார்த்தாள். நாய் சுவரோரமாய் பதுங்கி கிடந்தது. அவளுக்கு பாவமாக இருந்தது. ஆனால் மகனுக்கு பிடிக்கவில்லையே. அப்போதுதான் தோட்டத்து வாழைக்கன்றுகள் அம்மாவின் நினைவுக்கு வந்தது. ஐயோ, வாழைகள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி அழிந்து விடுமே. அவள் பரிதவிப்போடு நின்று கொண்டிருக்க, என்னம்மா தூங்கலையா? இல்லையா, வாழைக்கன்றுகள் எல்லாம் தண்ணில மூழ்கி அழிஞ்சு போயிரும். வரப்பு தண்ணியே வெட்டி விடணும். மம்பட்டியை எடுத்துட்டு போய் வாய்க்கால வெட்டி விட்டு வரட்டுமா? என்னம்மா சொல்ற? இந்த இருட்டுல மழை வேற இப்படி பெய்யுது, எப்படிமா போவ? எல்லாம் முதலையா. பேங்க்ல வட்டிக்கு கடன் வாங்கி பண்ணிருக்கோம்யா. தண்ணில போனா நம்ம பொழப்பே போச்சேயா. நம்ம வீட்டு பின்னால தானே இருக்கு. ஒரு 8 போயிட்டு வந்துடுறேன்.
என்னம்மா நீ? சரி வா, நானும் வர்றேன். இருவரும் அந்த இருளில் வீட்டுக்கு பின்னால் இருக்கும் வாழையில் தேங்கி நிற்கும் மழை நீரை வெட்டிவிடச் சென்றார்கள். என்னம்மா இருட்டு கசமா இருக்கு? முழங்கால் அளவு தண்ணீரில் இறங்கி வாய்க்கால் வெட்டிவிட்டான். தண்ணீர் வேகமாக வெளியேறியது. தண்ணீரிலிருந்து வெளியே வர காலை எடுத்தான். சேறு அவனை உள்வாங்கியது. ஒரு காலை வெளியே எடுத்தால் மற்றொரு கால் ஆழமாக உள்ளே சென்றது. சேறு அவனை மேலும் மேலும் உள்வாங்கியது. ஐயோ அம்மா, நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னால வெளியே வர முடியல. அப்போது அந்த நாய் அங்கு வந்துவிட்டது. சூழ்நிலை தவறாக இருப்பதை உணர்ந்த நாய் அங்கும் இங்கும் ஓடி பரிதவித்தது. பின் அங்கிருந்து ஓடி தெருவுக்குள் சென்றது. நல்ல மழை, நள்ளிரவு நேரம் என்பதால் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வீட்டின் கதவு முன்னால் நின்று பயங்கரமாக குரைத்தது. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிலர் நாயின் குரைச்சல் சத்தம் பயங்கரமாக இருப்பதைக் கண்டு வெளியே வந்தார்கள். நாய் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து ஓடுவதைக் கண்டு ஏதோ விபரீதம் என புரிந்து கொண்டு நாயின் பின்னால் சென்றனர். நாய் அவர்களை சேற்றில் சிக்கிய இடத்துக்கு அழைத்துச் சென்றது. ரமேஷ் கட்டிலில் படுத்திருந்தான். அவனது நண்பன் அவனை பார்க்க வந்தான். இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? மன்னிச்சுக்கோடா, அன்னைக்கு நான் வீட்ல இல்ல, ஊருக்கு போயிட்டேன். அதனால ஒண்ணு இல்லடா, நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு தானே ஊருக்கு போன. இப்போ உடம்புக்கு பரவாயில்ல. அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல மழை, இருட்டு வேற, கசமா இருந்துச்சு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். மனசெல்லாம் பயம், பதட்டம், அப்படியே மயங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில இருக்கேன். செத்து பிழைச்சிட்டேன். ஆமா, அந்த நாய் எங்க காணோம்? செம்ம நாய் இல்ல. ஏண்டா, அந்த நாய்க்கு என்ன? என்னவா? டே, அப்போ உனக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதா? சேத்துல மாட்டிக்கிட்ட உன்னை ஊர்க்காரங்க தான் மீட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சேர்த்தாங்க, தெரியுமா? தெரியும், அம்பா சொன்னாங்க. அவங்க எப்படி அந்த மழைல, அந்த இருட்டுல அங்க வந்தாங்கன்னு நினைக்கிற? இந்த நாய் தான் ஒவ்வொருத்தர் வீட்டு முன்னாலையும் நின்னு பயங்கரமா குறைச்சு எல்லோரையும் இங்க வரவழைச்சது, தெரியுமா? என்னக்கா சொல்ற? அம்மா அம்மா, இவன் சொல்றது உண்மையா? உண்மைதான். என்னம்மா சொல்ற? என்கிட்ட நீ சொல்லல? உனக்குதான் அந்த நாயை பார்த்தாலே பிடிக்கலையே, அதுதான் சொல்லல. அவன் பதறி அடித்துக் கொண்டு கட்டிலிலிருந்து எழுந்து வீட்டுக்கு வெளியே ஓடி வந்து நாயை தேடினான். நாயை காணவில்லை. அம்மா, நாயை காணோம்மா, எங்க போச்சு? தெரியலப்பா, நானும் ஆஸ்பத்திரியில இருந்து வந்ததுல இருந்து தேடிட்டு தான் இருக்கேன். எங்க போச்சுன்னு தெரியல. திரும்ப வருமானும் தெரியல. தெருவுல யாரோ ஆதரவும் இல்லாம சுத்திட்டு இருந்திருக்கு. நம்ம உறவை தேடி வந்திருக்கு. நாம தவற விட்டுட்டோம். அம்மா அப்படி சொன்னதும் அவன் உள்ளுக்குள் மனமுடைந்து அப்படியே நின்றான். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது மாதிரி உங்க லைஃப்ல அன்பான செல்ல பிராணிகளை மிஸ் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முடிஞ்சா லைக், ஹைப் கூட கொடுக்கலாம். நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். நன்றி, வணக்கம், பை பாய்.